கொடைக்கானலில் ஹோட்டல் ஒன்றில் வாங்கிய பொரித்த மீன் சரியில்லை என கூறி பார்சலை திருப்பிக் கொடுத்த சுற்றுலா பயணிகளை விரட்டி விரட்டி தாக்கிய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலுக்கு நாள்தோறும் ஏராளமான சுற்றுலா பயணிகள் வருகை தருகின்றனர். அவர்கள் தங்கவும் உணவு வழங்கவும் ஏராளமான விடுதிகள் மற்றும் ஹோட்டல்கள் அணிவகுக்கின்றன. அவற்றில் வழங்கப்படும் உணவு தரமானதாக இல்லை என புகார் கூறிய சுற்றுலா பயணிகளை விரட்டி விரட்டி அடித்து உதைத்த சம்பவம் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. மதுரை, நாகமலை, புதுக்கோட்டையைச் சேர்ந்த சுற்றுலா பயணிகள் 29 வயது ஜஷ்வந்த், 22 வயது ஜெஜி, 27 வயது திலீப், 29 வயது மாலன் ஆகியோரை தாக்குதலுக்கு ஆளானவர்கள். கடந்த 2ஆம் தேதி சொந்த வாகனத்தில் கொடைக்கானல் சென்றவர்கள் அங்கு முக்கிய இடங்களை ரசித்துவிட்டு நேற்று முன்தினம் இரவு மூஞ்சிக்கல் பகுதிக்கு சென்றனர். அங்கு சாலையோரம் இருந்த தனியார் உணவகம் ஒன்றில் உணவு வாங்கியுள்ளனர். அப்போது பொரித்த மீன்களையும் பார்சல் செய்து வாங்கியதாக கூறப்படுகிறது. அவற்றை காருக்கு எடுத்து வந்து பிரித்து சாப்பிட முயன்றவர்களுக்கு அதிர்ச்சி காத்திருந்தது. மீனிலிருந்து ஒருவித துர்நாற்றம் வீசி உள்ளது. உடனே அதே ஹோட்டலுக்கு சென்று இது கடல் மீனா அல்லது குளத்து மீனா என கேட்டதோடு சுகாதாரமாக இல்லை என புகார் கூறினர். வேறு தரமான மீனை பொரித்து தரும்படி கேட்டுள்ளனர். அதற்கு ஹோட்டல் பணியாளர்கள் மறுத்துவிட்டனராம். இங்கு இதுபோல்தான் மீன் இருக்கும் என கூறிய அவர்கள் பணத்தையும் திரும்ப தர மறுத்து விட்டதாக கூறப்படுகிறது. அது தொடர்பாக ஹோட்டல் நிர்வாகத்தினருக்கும் சுற்றுலா பயணிகளுக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. அதனால் ஆத்திரமடைந்த ஹோட்டல் பணியாளர்கள் அங்கிருந்து விறகு கட்டை மற்றும் கரண்டியால் சுற்றுலா பயணிகளை சரமாரியாக தாக்கியுள்ளனர். அவர்களோடு சிலரும் சேர்ந்து கொண்டு சுற்றுலா பயணிகளை விரட்டி விரட்டி தாக்கியிருக்கின்றனர். உணவு குறித்து புகார் கூறியவர்களின் செயின் மற்றும் விலை உயர்ந்த செல்போன்களையும் பறித்து கொண்டதாக புகார் எழுந்தது. இந்த தாக்குதலில் சுற்றுலா பயணிகள் நால்வரும் படுகாயமடைந்தனர். அவர்கள் சிகிச்சைக்காக அருகில் உள்ள அரசு மருத்துவமனைக்கு சென்றுள்ளனர். சுற்றுலா பயணிகள் நால்வரும் வந்த காரின் கண்ணாடியையும் தாக்கி உடைத்து விட்டனர். அதனால் அச்சமடைந்த பயணிகள் காவல்துறைக்கு தகவல் தெரிவித்தனர். அதன் பேரில் அங்கு வந்த போலீசார் விசாரணை நடத்தி ஹோட்டல் பணியாளர்கள் நால்வரை கைது செய்தனர். மேலும் அங்குள்ள சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்த போலீசார் தலைமறைவாகிவிட்ட மேலும் சில ஹோட்டல் பணியாளர்களையும் தேடி வருகின்றனர். கொடைக்கானலில் விற்பனை செய்யப்பட்ட பொரித்த மீனிலிருந்து துர்நாற்றம் வீசுவதாக புகார் கூறிய சுற்றுலா பயணிகளை விறகு கட்டை மற்றும் கரண்டியால் விரட்டி விரட்டி தாக்கிய சம்பவத்தால் பரபரப்பு ஏற்பட்டது. பல ஆயிரம் பேர் கூடும் சுற்றுலா தலத்தில் தரமான உணவு விற்பனை செய்ய அரசு துறை அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் கோரிக்கை எழுந்துள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.